இங்க ஒரு டாக்டர் அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க ஒரு பொண்ணோட ஷர்ட்டை கழட்டுறாரு. அப்படி கழட்டி பார்த்தா உடம்புல ஏதோ ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கு. இதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு டாக்டர் என்ன டாக்டர் இது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அப்ப அந்த டாக்டர் வந்துட்டு இங்க பாருங்க இது கொஞ்சம் டேஞ்சரஸான வைரஸ், இதை நம்ம இப்பயே கியூர் பண்ணி ஆகணும். அப்படி கியூர் பண்ணல அப்படின்னா இது உங்க ஒய்ஃபோட உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியேறுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, ஆனா ஹஸ்பண்டோ டாக்டர் நான் என் ஒய்ஃப் கூடவே இருக்கேன் அப்படின்னு மாதிரி கேட்கும்போது யோ கொஞ்ச நேரம் வெளியேறி அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது எங்க பாருமா நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருக்கேன், உன் கூடவே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்புல இருக்காங்க போல. சோ இப்போ அந்த டாக்டர் வந்துட்டு என்ன சொல்றானா, அப்புறமா எப்படியோ ஏதோ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன், சரி விட இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், இதே ரீசனா வச்சு அடுத்த ஒரு மாசத்துக்கு ஒன்னு என் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருந்தவன் சரிமா ஆமா இது என்னது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதுங்களா இது காஃபி பீன்ஸ் அப்படின்றா, அடி காஃபி பீன்ஸ் கள்ளி வாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் வெளியே ஹஸ்பண்ட் வந்துட்டு ஐயோ ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நோவஸா உட்காந்துட்டு இருக்கும்போது அப்ப அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி வந்துட்டு குப்பை தொட்டிக்குள்ள இந்த கம்மியும் காஃபி பீன்ஸையும் பார்த்துட்டு யாராவது கண்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து குப்பை தொட்டியில போட்டு வச்சுக்கிறது, ஆமா இது என்னது கொட்டை கொட்டையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்க. அப்ப அதை பார்த்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அதுவா அது காஃபி பீன்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்பதான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு நிமிஷம் இருங்க இதே மாதிரி தானே என் ஒய்ஃபோட உடம்புல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, அப்ப இதை கேட்ட அந்த லேடி வந்துட்டு எது இதே மாதிரி உங்க ஒய்ஃபோட உடம்புல இருந்துச்சா, எங்க உங்க ஒய்ஃபோட மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு மாதிரி கேட்க இவரும் வந்துட்டு போட்டோ எடுத்து காட்டுறாரு. அப்ப இவளோட மூஞ்ச பார்த்துட்டு அடுத்த செகண்ட் இந்த லேடி வந்துட்டு எப்பா இதான் உன் ஒய்ஃபா, இவ்வளவு நல்லாவே தெரியுமே, இவ அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டாக்டரோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பால, நான் ஏதோ டாக்டரோட ஒய்ஃப்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இது அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டாக்டரோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாளா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, ஆமாப்பா உண்மையதான் சொல்றேன், நான் மட்டும் 100 தடவைக்கு மேல பார்த்துப்போனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அடி பாவி அப்ப இவ்வளவு நாளா அந்த டாக்டரோட அஃபேர்ல இருக்கே நீ, எங்க அந்த காஃபி பீன்ஸை கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க, அதே நேரம் உள்ள இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப சடனா ஹஸ்பண்ட் வந்துட்டு கதை ஓபன் பண்ணிட்டு டாக்டர் டாக்டர்னு சொல்லிட்டு உள்ள ஓடி வராரு. இவரை பார்த்துட்டு அடி அவங்க புருஷன் வந்துட்டு அடி வாய் தொடுடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சுட்டு இருக்கும்போது யோ ஏன் இப்படி உயிரே போற மாதிரி கத்திட்டு வர அப்படின்னு போது டாக்டர் நீங்க கொஞ்சம் பாருங்க என் ஒய்ஃப் இருந்து எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு போல, என் கையெல்லாம் வந்துருச்சு அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா இவர் காஃபி பீன்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு வந்திருக்காரு. இதை பார்த்த ஒய்ஃபோ ஷாக் ஆயிட்டு என்ன அவனும் காஃபி பீன்ஸ் ஒட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப டாக்டர் வந்துட்டு என்ன இவனும் காஃபி பீன்ஸ் ஒட்டு வந்துருக்கான் அப்படின்ட்டு, சரி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா இதோ அந்த பெட்ல ஏறி படுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நைஸா ஒய்ஃபை வெளியே தள்ளிட்டு வர, அப்ப ஒய்ஃப் வந்துட்டு அவ்வளவுதான் நம்ம மாட்டணும், என் புருஷன் கண்டுபிடிச்சிட்டான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு போது எங்க பரமா நீ ஒன்றும் பயப்படாத, அவன் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பே இல்லை, அவனுக்கு ஏதோ லைட்டா டவுட் வந்துக்குது போல, ஸோ நான் என்ன பண்றேன்னா போயிட்டு நல்லா ஒரு மயக்க மருந்து எடுத்து போட்டு விட்டுறேன்,